இன்றைக்கி நம்ம கலர்ஃபுல்லான வெஜிடபிள் வச்சு ஒரு குருமா தாங்க சட்டுன்னு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் பீன்ஸு, அவரைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி. இதில் கடைசியாக போடுறதுக்கு நான் வந்து கத்திரிக்காயும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை மட்டும் தான் போட்டிருக்கேன். போட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு இதை வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் நம்ம அதில் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம 1 பை 1 காயை போடலாம். இல்லை மொத்தமாகவே நம்ம காய போட்ட எல்லா காயுமே ஒரே மாதிரி வேகிற பொசிஷனில் தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம எல்லா காயையும் நம்ம அதில் நம்ம போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். எப்போ நம்ம சேனலில் சொல்கிற மாதிரி தான் வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா தக்காளி போட்டு தக்காளி நல்லா வதங்குறதுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கணும். கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கும் போது தக்காளி நல்லா வதங்கி வரும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம காயை 1 பை 1 சேர்த்துக்கலாம். நம்ம இல்லைனாலும் மொத்தமாகவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வதக்கி கொடுக்கணும். காய் எல்லாமே ஒரே மாதிரி வேகிற காய்கறி தான் நம்ம எடுத்துருக்கு. எந்த காயுமே நம்மளுக்கு லேட்டாக வேக முன்னாடி போடணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. அதனால் நம்ம எல்லா காயும் ஒரே நேரத்தில் நம்ம போட்டுக்கலாம். ரெண்டாவது கத்திரிக்காயை மட்டும் நான் கடைசியில் கட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ இதை போட்டு இந்த காயை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கத்திரிக்காயை நம்ம இதில் கட் பண்ணி சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நம்மளுக்கு நான் எவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு காய் இந்த எண்ணெயிலே வெந்து வந்துடும். ஏன்னா நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். இது எல்லாம் வெந்து வந்ததுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கணும். இதில் வந்து மசாலா 1 பை 1 நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா வந்து இப்போ நம்ம உரப்புக்கு வந்து நம்ம பச்சை மிளகாய் 2 தான் சேர்த்துருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு குருமா இது வந்து இட்லிக்கு தான் நம்ம வைக்கிறோம். இட்லி தோசைக்கு தான் வைக்கிறது. காய்கறி நிறையா இருக்கும்போது இந்த மாதிரி சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. அதுக்காக நம்ம வைக்கிறோம். அதனால் ரொம்ப காரம் இல்லாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். வீட்டில் அரைச்ச தனி மிளகாத்தூள் தான் நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இல்லை நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் இருந்ததுன்னா மொத்தத்தில் ஒரு 3 ஸ்பூன் போடலாம். இது இப்படி தனித்தனியாக போடும்போது நம்ம மிளகாத்தூளோட அளவை கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கிட்டு மல்லித்தூளோட அளவு கொஞ்சம் கூட போட்டோம்னா நம்மளுக்கு கிரேவி கொஞ்சம் நிறைய கிடைக்கும். அதுக்காக நான் 1 ஸ்பூன் தான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடணும். நம்ம பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேகட்டும். காய் வெந்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம இதுக்கு வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட்டும் அரைச்சி இப்போயே சேர்த்துடலாம். நம்ம எல்லாமே சேர்த்துட்டு நம்ம விசில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். அதுக்காக தான் நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டே விசில் போடலாம்னு இருக்கேன். இல்லை நீங்கள் இந்த காய்கறியை மட்டும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட கடைசியில் தேங்காய் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போ தேங்காய், வெள்ளைப்பூடு, கொஞ்சம் கசகசா, சோம்பு சீரகம் போட்டு நான் அரைச்சி ஊற்றிக்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் வெங்காய தக்காளி வதக்கும் போதே அதில் 1 ஸ்பூன் போட்டுருங்க. இப்போ எல்லாத்தையும் நான் நைஸாக அரைச்சிட்டு நல்லா நைஸாகவே அரைச்சிட்டு நான் குக்கரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரே அலசி தண்ணி சேர்த்துட்டு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுட்டு நம்ம இந்த இடத்துல உப்பு உரப்பு எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து கருவேப்பிலை இருந்ததுன்னா கருவேப்பிலை தூவிட்டு நம்ம மல்லித்தலை கருவேப்பிலையெல்லாம் தூவிட்டு கூட நம்ம விசில் போடலாம். இல்லைனாலும் நம்ம விசில் போட்டுட்டு கூட கடைசியில் கூட நம்ம தூவிக்கலாம். இந்த அளவுக்கு தான் தண்ணி வச்சுருக்கேன். எனக்கு இந்த அளவு தண்ணி தாராளமாக போதும். நம்ம ரொம்ப தண்ணி வச்சோம்னாலும் நம்மளுக்கு பொங்கி வந்துருங்கிறதுனால நான் அளவோடு தான் வச்சுருக்கேன். வச்சு மூடி போட்டு கரெக்டாக 2 விசில் வச்சேன்னா போதும். சூப்பராக வெந்து வந்துடும். 2 விசில் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம குக்கரை மூடியை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கா? பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. இதெல்லாம் நம்ம வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. கடைசியில் கருவேப்பிலை மல்லித்தலை மட்டும் தூவிட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நம்ம இறக்கிக்கலாம். நெய் ஊற்றி சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள் காய்கறியெல்லாம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு.